திமுகவில் உள்ள பழைய மாணவர்களை சமாளிப்பது சாதாரண விஷயமல்ல என்று ரஜினிகாந்த் கலகலப்பாக கூறிய நிலையில் இந்த விஷயத்தில் தான் எப்போதும் உஷாராகவே இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் ரஜினிக்கு நகைச்சுவையாக பதிலளித்தார். திமுக முன்னாள் தலைவரும் மறைந்த முதலமைச்சருமான கருணாநிதி குறித்து அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. நூலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட முதல் பிரதியை நடிகர் ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டார். சிப்பிக்குள் முத்தாய் முத்துவேலரின் அருந்தவ புதல்வரின் வாழ்வியல் பக்கங்கள் தாங்கிய கலைஞர் எனும் தாய் நூல் இப்போது அவையோர் முன்பு வெளியிடப்படுகிறது. பின்னர் விழாவில் பேசிய நடிகர் ரஜினி, அனைவராலும் பாராட்டப்படுபவர் கருணாநிதி எனவும், கலைஞர் கருணாநிதி குறித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அரை மணி நேரம் பாராட்டி பேசியதையும் குறிப்பிட்டார். ஒரு அரசியல்வாக்கு இப்போ ராஜ்நாத் சிங்கை ஒரு பத்தி ½ அவர் பேசிருக்காங்கன்னு சொன்னா அது ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க, மேலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும். சிவாஜி படம் குறித்து கருணாநிதி தன்னிடம் கூறிய நினைவை நடிகர் ரஜினி பகிர்ந்து கொண்டார். மொத்தம் அரசியல்வாதிகளை சாடி அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்ணி, அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி, லஞ்சத்தை பற்றி சொல்லி அது எடுத்த படம். அது அந்த கதை தெரிஞ்சிருந்தும் சிஎம் அவர்கள் அந்த படத்தை பார்த்தாங்க. உயர்மத்தவர்கள் சொன்னாங்க, சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம், இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் பக்கத்திலேயே உட்காந்து பார்க்குறீங்களே அப்படின்னு. படத்தை பார்த்து சிஎம் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, அப்படியே பார்த்து நமக்கும் இதெல்லாம் ஒழிக்கணும், நல்லது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி பெரும் மூச்சுட்டார். அந்த மூச்சில் பல 1000 விஷயங்கள் இருந்தது. தொடர் தேர்தல் வெற்றியே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ஆளுமைக்கு சான்று என கூறிய ரஜினி, புதிய மாணவர்களை சமாளித்து விடலாம், ஆனால் பழைய மாணவர்களை சமாளிப்பது கடினம் என மூத்த அமைச்சர்களை குறிப்பிட்டு கலகலப்பூட்டினார். இதனால் அரங்கமே சிரிப்பலையால் குலுங்கியது. ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக சமாளிச்சிடுவாங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்கே பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ். அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அசாத்தியமானவங்க. எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்ல ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர். அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற, இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு, எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்னும் புரியாது. ரஜினியின் பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் எப்பொழுதும் ஜாக்கிரதையாகவே இருப்பதாக குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பு வைத்தது போல நம்முடைய சூப்பர் ஸ்டார் வருகை தந்து மனந்திறந்து என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில என்னை விட வயது அவருக்கு ஒரு வயது கூட தான், அதனால அறிவுரையும் சொன்னார். அவர் சொன்னது அத்தனை நான் புரிந்து கொண்டேன். பயப்பட வேண்டாம், எதிலும் நான் தவறிவிட மாட்டேன், எல்லாத்திலையும் உஷாராக இருப்பேன்.
அனைவரிடமும் தாய் உள்ளத்தோடு அன்பு பாராட்டியவர் கலைஞர் கருணாநிதி என்றும், தனக்கு மட்டுமல்ல லட்சோப லட்சம் பேருக்கு தாயாய் தந்தையாய் இருந்தவர் எனவும் முதலமைச்சர் கூறினார். எனக்கு தந்தை மட்டுமல்ல, தாயும் அவர்தான். எனக்கு மட்டுமல்ல, ஏவாவேல் அவர்களைப் போல லட்சோப லட்ச உடன்பிறப்புகளுக்கு தந்தையாய் தாயாய் தலைவராய் இருந்து நம்மை எல்லாம் வளர்த்து போற்றி அற்புத ஆளுமைதான் தலைவர் கலைஞர் அவர்கள். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏவாவேலு 1999 ஆண்டு வெளியான முதல்வன் திரைப்படத்தில் நடிக்க வேண்டுமென ரஜினிகாந்தை அணுகிய போது, தமிழ்நாட்டில் பெரியவர் கலைஞர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், எனவே முதல்வன் படத்தில் நான் நடித்தால் சரியாக இருக்காது என கூறி விலகியவர் ரஜினிகாந்த் என பாராட்டினார்.